மாற்றத்தின் குரல். சின்ன சின்ன விஷயம் நம்ம அசால்ட்டா இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அந்த மாதிரி நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடிய 10 பழக்கங்கள் என்னென்ன, அதோட பாதிப்பு என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ஒரே நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் நிறைய வேலை 2-3 வேலையை ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங் சொல்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் ஒரு வேலையை ஃபுல் ஃபோக்கஸாக செய்ய முடியாமல் போகிறதுக்கு ஒரே காரணம் இந்த மல்டி டாஸ்கிங் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் மல்டி டாஸ்க் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சில பேர் இருப்பாங்க, ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஃபோன் பேசுவாங்க, சைடில் வந்து புக்கும் ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது. இல்லை ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க, சைடில் ஃபோனில் என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு பார்ப்பாங்க, யூடியூப்பில் என்னென்ன வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் 3-4 வேலையை தொடர்ந்து பண்ணுறது தான் மல்டி டாஸ்கிங். இந்த மாதிரி தொடர்ந்து மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட பிரெயினோட பவர் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடுங்க. நாளடைவில் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய கவனிக்கும் திறன் ரொம்ப கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு டாஸ்க்கை ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணுங்க. அதை முடித்த பின்னாடி தான் அடுத்த வேலை செய்யணும். சாப்பிட்றீங்க அப்படின்னா முதல்ல முழு கவனத்தோடு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேசிக்கலாம். இல்லை ஃபோன் பேசுறது தான் உங்களுக்கு முக்கியம்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஃபோன் பேசிட்டே சாப்பிட்றது, சாப்பிட்டே படிக்கிறது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்யுங்க. அப்போ தான் உங்களோட முழு கவனமும் அந்த வேலையில் இருக்கும். அதை சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறதுக்கான திறனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேலையை நீங்கள் முடித்த பின்னாடி தான் அடுத்த வேலையை செய்யணும். இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ்டும் ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக உங்களோட அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. நம்பர் 2, ஈட்டிங் வென் மைண்ட் இஸ் டிஸ்டர்ப்டு. நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அது உங்களை உட்கொள்கிறது. எது உங்களை உட்கொள்கிறதோ அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. நம்மளோட மைண்டுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குங்க. நம்ம மைண்டு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய சக்தியை கொடுக்குது. உதாரணத்துக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லை ஒரு பிடிச்ச ஸ்வீட்டுன்னு வைங்களேன், அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும். நமக்கு ரொம்ப பிடிச்சது, நமக்கு நல்லா சாப்பிட்லாம், ஃபுல் கட்டலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுவே ஆப்போசிட்டாக உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு சாப்பாடு அங்கே இருக்குது அப்படின்னா உங்களோட முகமே இருக்கிற பசியே உங்களுக்கு காணாமல் போயிடும். பசிக்கவே இல்லை, எனக்கு சாப்பிடவே விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட மைண்டுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கோவமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பசியே எடுக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு கோவமாக இருக்கீங்களோ உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு கூட தோணாது. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. நிறைய பேர் மைண்டு சரியில்லாமல் அப்செட்டில் இருக்கும்போது சாப்பிட்றதுனால தான் வயிறு உபசம், வயிறு வலி, ஜீரண கோளாறு இதெல்லாமே வருதுங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக நான் இருக்கேன், ரொம்ப கவலையில் இருக்கேன், நான் பயமாக இருக்கேன், இல்லை பதட்டமாக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ, இந்த மாதிரி மனநிலையில் எப்போல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம சாப்பிடணுமே, டைம் ஆகிடுச்சே, இது நம்ம சாப்பிட்ற டைமேன்றதுக்காக சும்மா வெறுமனே சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மைண்டு சரியில்லை, நீங்கள் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. உங்களோட மைண்டு சரியானதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முறை சாப்பாட உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் மட்டும், ஒரே ஒரு முறை மட்டும் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு பின்னாடி நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சாப்பாடு நல்லா ஜீரணமாகும். அதே மாதிரி சாப்பிடும்போது சம்மணம் போட்டு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உங்களோட கவனம் முழுக்க சாப்பாட்டில் எடுக்கிற மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே அந்த பிரச்சனையை நினச்சி கவலைப்படுறது, வருத்தப்படுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட முழு கவனமும் சாப்பாட்டில் இருக்கணும். சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி நீங்கள் என்ன வேணால் யோசிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போலாம் உங்கள் மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்போ சாப்பிட்ற அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, சப்ரஷன் ஆஃப் த அர்ஜ். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உணர்வுகளை அழுத்தி அடக்கி வைக்காதீங்க. இப்போ யூரின் அர்ஜென்ட்டாக இருக்குது, யூரின் போகிறது, அதை அடக்கி வச்சுக்கிறது,
இல்லை மோஷன் போகிற அந்த அர்ஜை அடக்கி வைக்கிறது, தும்மல் வர்றது, இருமல், கொட்டாவி வர்றது, ஏப்பம், இந்த மாதிரி எல்லாருக்கும் வரக்கூடியது தாங்க. ஸோ இதில் கூச்சப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், திடீர்னு நமக்கு தும்மல் வருதுன்னா அந்த நேரத்தில் கூச்சப்பட்டு அதை அடக்கிறது, இல்லை நம்ம சடனாக இருமிட்டோம், நம்ம ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த இருமல் அடக்கிறது, கொட்டாவியை அடக்கிறது, இல்லை யூரின் போகிறத அடக்கி பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி உங்களோட பாடிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அது முடியுங்க. இதெல்லாம் நமக்கு ஏன் தோணுது, நமக்கு ஏன் இந்த உணர்வுகள்லாம் வருதுன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நரம்புகளோட தூண்டுதல் தான் இந்த மாதிரி அர்ஜென்ட் ஃபீலிங் நமக்கு ஏற்படுது. அதை பொருட்படுத்தாமல் நம்ம அடக்கி வச்சுட்டே இருந்தோம்னா பின்னாடி மிகப்பெரிய நோயாக அது மாறிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு யூரின் அர்ஜென்சி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை நம்ம யூரின் போகிற அந்த அர்ஜு வந்த உடனே யூரின் போகாமல் நம்ம அடக்கி வச்சுட்டே இருக்கோம்னு வைங்களேன். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா பின்னாடி நமக்கு ரீனல் ஸ்டோன் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் யூரின் வரும்போது அது போகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி அர்ஜி இருக்கோ அதை நீங்கள் சப்ரஸ் பண்ணாதீங்க, அடக்கி வைக்க முயற்சி பண்ணாதீங்க, அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு தும்மல் வருதா, ரீசெண்டாக தும்முங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு இருமல் வருதா, நீங்கள் தாராளமாக இருமலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் உங்களால் யூரின் போக முடியலன்னா அந்த டைமில் நீங்கள் அடக்கி வைக்கிறீங்கன்னா அது ஓகே. ஆனால் இப்போ ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முக்கியமான சீன், இதை பார்க்காம நம்ம என்ன பண்ணுறது, இதை பார்த்துட்டு அப்புறம் போவோம், இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்காக நம்ம மோஷன் போவோம், அந்த மாதிரி நம்ம அப்போ வரக்கூடிய அடக்கி பிடிக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த உணர்வு எப்போ ஏற்படுதோ, யூரின் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணர்வுகளை சப்ரஸ் பண்ணாதீங்க. நம்பர் 4, செட்டிங் த டோன் ஃபார் த டே. நம்ம நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அவசரமாக ஓடுவோம், லேட்டாக எழுந்திருப்போம், வேகமாக ரெடி ஆகிட்டு பாதி குளிக்காமல் சாப்பிடாம அவசரமாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மெயின் காரணமே இந்த மாதிரி லேட்டாக எழுந்து சீக்கிரமாக அவசரமாக ஓடுறது தான். ஸோ உங்களோட டேவை ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ஆரம்பிங்க. அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலே உங்களோட பாதி டென்ஷன், பாதி அந்த அவசரமாக அந்த உணர்வு உங்களுக்கு வராது. சீக்கிரமாக எழுந்தீங்கன்னா அமைதியாக நிதானமாக உங்கள் டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஒதுக்கிக்கோங்க. சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை பக்கம் ஒரு வாக்கிங் போகிற இடம் தான் வாக்கிங் போங்க, பக்கத்தில் ஒரு பார்க்குக்குன்னா அங்கே ஜாகிங் போங்க, சின்ன யோகா, இந்த மாதிரி உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களால் நிதானமாக உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு நிதானமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும். ஸோ எதுக்காகவும் அவசரப்படாதீங்க, நிதானமாக உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 5, கெட்டிங் அப் ஜஸ்ட் ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்ட உடனே எழுந்து போகாதீங்க. நம்ம பாடி நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது டைஜஷன் பண்ணுறதுக்காக, அதாவது ஜீரணம் பண்ணுறதுக்காக நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், கடைசி வாய் சாப்பாடு சாப்பிட்ட உடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி பண்ணுறதால சடன் மூமெண்ட் கிடைக்கிறதுனால நம்ம வயிற்றுக்குள்ளே ரிலீஸ் ஆக வேண்டிய செக்ரேஷன் எல்லாமே ஒழுங்காக செக்ரேட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு ஜீரணம் ஒழுங்காக ஆக மாட்டேங்குது. நம்ம பாட்டிங்கெலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா, நடந்துகிட்டே சாப்பிடாத, ஜீரணம் ஆகாது, இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இதுக்கு காரணம் மூமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம வயிற்றில் ஜீரணம் பண்ணுறதுன்னு சில செக்ரேஷன்ஸ் உருவாகணும், அது உருவாகாமல் போயிடும். இன்னும் ஆயுர்வேத அறிவியல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்ட பின்னாடி ஒரு 2 நிமிஷமாச்சும் வஜ்ராசனம், அந்த யோகாசனம் இருக்குல்ல, அந்த வஜ்ராசனம் போர்ஷனில் ஒரு 2 நிமிஷமாக நீங்கள் உட்கார்ந்த பின்னாடி தான் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செஞ்சாதான் நல்லா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு நல்லா உங்கள் வயிற்றில் ஜீரணமாகும். இன்னும் சம்மணம் போட்டு தான் சாப்பிடணும், சேர்லலாம் உட்காந்துட்டு காலை தொங்க போட்டுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேரில் தான் உட்காந்து சாப்பிட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கூட சாப்பிட்ட உடனே எழுந்திரிச்சு போகாமல் எந்த பொசிஷனில் உட்காந்துருக்கீங்களோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும், ஒரு 3 நிமிஷம் கூட அதே பொசிஷனில் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா எழுந்து நடக்க ஆரம்பிங்க. நீங்கள் அந்த 2 நிமிஷம் உட்காரும் போதே உங்களுக்கு ஒரு ஏப்பம் வரும், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு சென்சேஷன், ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட ஜீரணம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நடந்து போய் கை கழுவிக்கலாம். ஸோ நீங்கள் சாப்பிட்ட உடனே எழுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் கை கழுவுங்க. நம்பர் 6, த டைப் ஆஃப் கண்டென்ட் வி கன்சியூம். நம்ம என்ன பண்ணுறோம்னு, நம்ம என்ன பேசுகிறோம், மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மளோட ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய சென்சஸ் கவனிச்சுட்டே இருக்குங்க. நம்ம எப்போவும் ஒரு வேளை மற்றவங்கள பற்றி எப்போவுமே காசிப் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வைங்களேன். மற்றவங்கள மதிக்காமல் மரியாதை கொடுக்காம எப்போவுமே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கோம். டிவியில் பார்க்குறது, நியூஸில் எப்போவுமே நெகட்டிவான நியூஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சீரியல் பார்க்குறோம், அதில் நிறைய நெகட்டிவான நிகழ்ச்சிகளை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த மாதிரி எப்போவுமே எப்படியே இருந்துட்டு இருக்கோன்னு வைங்களேன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அது உடஞ்சிடுங்க. நமக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து தானாலே உருவாக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படவும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோம், மற்றவங்களை பற்றி காசிப் பண்ணுற இடத்துல நமக்கு என்ன வேலை, இதெல்லாம் யோசிங்க. யோசிச்சுட்டு நிதானமாக நீங்கள் பேசுங்க, நிதானமாக பண்ணுங்க. உங்களை யாரும் கவனிக்கல, நம்மளை யார் கண்டுக்கிறா அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்களோட ஐம்புலன்கள் உங்களை பார்த்துட்ருக்கு. ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னா மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக காசிப் பண்ணாதீங்க. நெகட்டிவாக ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க. பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக மற்றவங்களோட பழகுங்க. நிறைய டிவி, நியூஸு, சீரியல் இதெல்லாம் பார்க்காதீங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோன்றதை கவனமாக இருங்க எப்போவுமே. நம்பர் 7, கீப்பிங் த ஸ்பைன் எரெக்ட். அதாவது நம்மளோட முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனை வந்து நம்ம எப்போவுமே நிமிர்ந்து உட்காந்தோம்னா அந்த நேரான இறக்கான பொசிஷனை நம்ம பார்த்துக்க முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நம்ம எப்போவுமே நிமிர்ந்து உட்காந்துட்டு இருந்தோம் வைங்களேன், நமக்கு பேக் பெயினே வராது. நம்ம எப்போவுமே குனிஞ்சே பழகிட்டோம். உட்காரும் போதும் குனிஞ்சிருப்போம், நடக்கும் போதும் தோலை தொங்க போட்டு குனிஞ்சு தான் நடப்போம். இந்த மாதிரி இருக்கிறதால நமக்கு ஈஸியாக பேக் பெயின் வருது. நம்ம நிமிர்ந்து உட்காந்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர மாதிரி இருக்கும். நம்மளோட எனர்ஜி ஃப்ளோவும் எப்பவுமே மேல் நோக்கி அதிகமாக இருக்கும். ஸோ நிமிர்ந்து உட்காரும்போது நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களோட ஸ்டடி டேபிளில் நீங்கள் குனிஞ்சு சாய்வாக குறுகி உட்காந்து படித்து பாருங்கள். அதே மாதிரி நிமிர்ந்து உட்காந்து படித்து பாருங்கள். எதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குது, எதில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நிமிர்ந்து உட்காந்து படிக்கும்போது தான் உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். குனிஞ்சு படுக்கிறது, இல்லை படுத்துகிட்டே படிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸ் சுத்தமாக உங்களோட படிப்புலேயே இருக்காது. ஸோ நீங்கள் படிக்க உட்காந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு வேலை பார்க்க உட்காந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் முன்னாடி ஏதாவது உட்காந்து வேலை பார்க்காத இருந்தாலும் நிமிர்ந்து உட்கார முயற்சி பண்ணுங்கள். உங்களோட முதுகெலும்பு எப்பவுமே நிமிர்ந்து நேராக சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த காரணத்தினால தான் மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் பண்ணும்போது நிமிர்ந்து உட்காருங்க, முதுகெலும்பை நேராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். முதுகெலும்பு எப்போ நேராக இருக்கோ, முதுகெலும்பில் தான் நிறைய நரம்புகள் வந்து உருவாகுது. ஸோ அது நேராக இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற நரம்புகள்லாம் தூண்டப்பட்டு நமக்கே தெரியும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்மளை அறியாமல் நம்ம ஃபுல் ஃபோக்கஸோடு இருக்க ஆரம்பிப்போம். அதனால தான் தியானம் பண்ணும்போது, இல்லை இந்த மாதிரி கடவுள் வழிபாடெலாம் பண்ணும்போது உட்காந்து பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணும்போதெல்லாம் உட்காந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி பாருங்கள். உட்காரும்போது, நடக்கும்போதெல்லாம் குனிஞ்சு கூன் விழுந்த மாதிரி இருக்காமல் நிமிர்ந்து நேராக இருக்க முயற்சி பண்ணுங்க. நம்பர் 8, ட்ரிங்கிங் ஐசி ட்ரிங்க் அலாங் வித் மீல்ஸ். நான் பர்கர் சாப்பிடும்போது எப்போவுமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, அதை பற்றி பேச வரலங்க, அதை நான் சொல்லலை. நம்ம எப்போவுமே சாப்பாடு சாப்பிடும்போது நார்மல் தண்ணி குடிப்போம், ஆனால் சில பேர் ஐஸ் வாட்டர் மட்டும்தான் குடிப்பாங்க. அது என்ன சாப்பாடாக இருந்தாலும், சாதாரண தயிர் சாதம் சாப்பிட்டா கூட ஐஸ் வாட்டர் தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே தொடர்ந்து இந்த மாதிரி ஐஸ் ரொம்ப தண்ணி, இந்த ஐஸ் வாட்டராகவே குடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ரைஸ் ஆகும். எதுக்காகனா நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்காக ரைஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப ஐஸ் தண்ணியாக குடிக்கிறதுனால அந்த பாடி டெம்பரேச்சரை இதை அப்படியே ஆப்போசிட்டாக கூல் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம ஜீரணமே ஒழுங்காக ஆகவே ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சொல்லுவாங்களா, வயிறு தீயாக எரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஸோ அந்த தீன்னு சொல்லக்கூடியது நம்ம வயிற்றில் பசி இருக்கும்போது நம்ம சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்காக சில செக்ரீஷன்ஸ் வந்து நம்ம வயிற்றில் உருவாகும். அது உருவானதான் நம்மளுக்கு ஜீரணம் நல்லா நடக்கும்.
நம்ம இப்போ இந்த டைமில் அந்த தீ எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தீ எரியிற அந்த டைமில் ஐஸ் கோல்டு வாட்டரை நம்ம குடிக்கிறோம், ஐஸ் தண்ணியாக குடிச்சிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அந்த தீ அதை அப்படியே அணைச்சிடும். ஸோ அந்த செக்ரேஷனே உருவாகாது. செக்ரேஷனே இல்லாதனால நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் குப்பு மாதிரி வயிற்றுக்குள்ளே போய் கொட்டுமே தவிர அது ஜீரணமே ஆகாது. அதுக்குள்ளே அடுத்த டைம் வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஜீரணமே ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒழுங்காக ஜீரணம் ஆகாமல் இருந்தாலும் வயிறு கெட்டு போச்சுனாலே உடம்போட மொத்த பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். வயிறை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே, சுத்தமாக நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டாலே உங்கள் உடம்புல இருக்கிற பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிட உட்காந்துட்டீங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டராக குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஐஸ் வாட்டர் தான் குடிச்சாகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஐஸ் வாட்டரை ஃபஸ்ட்டே குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. ரெண்டையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி சாப்பிடும்போது ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் வாட்டர் பதிலாக ஜூஸ் சில்லுன்னு குடிக்கலாமா அப்படின்னா நீங்கள் சில்லுன்னு எதை குடிக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிங்க, இல்லை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து குடிங்க. ரெண்டும் சேர்த்து பண்ணாதீங்க. சேர்த்து பண்ணால் உங்கள் ஜீரணம் சரியாக ஆகாது. அது உங்கள் வயிற்றுக்கு பிரச்சனையே உருவாக்கும். ஸோ இந்த ஹேபிட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மோர் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பாடோடு சேர்ந்து மோரை குடிங்க, அது உங்கள் ஜீரணத்துக்கு நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 9, ஆப்டிங் ஸ்போர்ட் ஹேஸ் எக்ஸசைஸ். எனக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண பிடிக்காதுங்க, எனக்கு ஒர்க் அவுட்லாம் பண்ண பிடிக்காது, வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணவும் எனக்கு விருப்பம் கிடையாது, ஜிம்மு போகவும் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கான ஒரே சொல்யூஷன், உங்கள் பிள்ளைங்க விளையாடுவாங்க. எப்படியுமே அவங்களோட விளையாடும் போது கையை கால் அசைச்சு நீங்களும் அவங்களோட நல்லா ஓடி ஆடி விளையாடுறது. இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு விளையாட்டு, ஒரு கேமை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேமை தொடர்ந்து அந்த ரெகுலராக நீங்கள் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பாடி ஒரு ஆக்ஷன்லேயே இருக்கும். ஸோ ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிட்னஸ், ஹெல்த்தாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் டென்னிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்களேன். அந்த டேபிள் டென்னிஸை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட நல்லா கிரவுண்டில் போய் நல்லா ஆக்டிவாக கையை கால் அசைச்சு நீங்கள் டெய்லியும் ஈவினிங் விளையாடிட்டு இருக்கீங்கன்னா அதுவே போதும். எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஸ்போர்ட்ஸே உங்களுக்கு தேவையான ஃபிட்னஸையும் அந்த ஹெல்த்தையும் உங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே ஃபோனில் டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்களே தவிர நேரில் கிரவுண்டில் போய் யாரும் விளையாடுறது கிடையாது. அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஃபோனில் நீங்கள் இன்ஆக்டிவாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு விளையாடுறதால எந்த யூஸுமே கிடையாது. ஃபோனில் நீங்கள் விளையாடுற உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுமே தவிர உங்கள் உடம்புக்கு அது ஒரு ஆக்ஷனையும் கொடுக்காது. ஸோ நீங்கள் டேபிள் டென்னிஸ் விளையாட முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிரவுண்டுக்கு போங்க. இல்லை ஒரு இடத்துல உங்களுக்கு மாடியில் கூட கையை கால் நீங்கள் அசைக்கணும். ஃபிசிக்கலாக நீங்கள் மூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். அது பேர் தான் ஸ்போர்ட். உட்காந்து ஃபோனில் நீங்கள் விளையாடுறது, ஃபோனில் கிரிக்கெட் விளையாடுறது, இது எதுவுமே எந்த யூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் கையை காலை அசைச்சு அந்த கேமை நீங்கள் விளையாடுங்க. அந்த மாதிரி நீங்கள் கேமை நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ்ன்றது தனியாக உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கையை காலை அசைங்க. உடம்பு ஃபிசிக்கலாக ஒரு மூமெண்ட் கொடுங்க. ஒரே இடத்துல உட்காந்து ஃபோனில் விளையாடுறது, இல்லை ஃபோனவே பார்த்துட்ருக்கிறது, டிவிவே பார்த்துட்ருக்கிறது, கம்ப்யூட்டர் மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எப்போவுமே ஃபுல்லாக உட்காந்துன்னா ஃபுல் ஒர்க்கும் ஒரு 6 hours 8 hours தொடர்ந்து உட்காந்துட்டே செய்கிற வேலைகள்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸை நீங்கள் விளையாடுங்க. இந்த மாதிரி நீங்கள் விளையாடும் போது தான் உங்களோட பாடி ஃபிட்டாகவும் இருக்கும், நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. ஸோ நம்பர் 10, ஓவர் ஈட்டிங் டு அவாய்ட் ஃபுட் வேஸ்டேஜ். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது காமனான ஒரு விஷயம் தாங்க. சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் ஓவராக சாப்பிட்றது. இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, இது தனியாக வைக்கணுமா, இதையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஆல்ரெடி நமக்கு வயிறு ஃபில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பாடை கூட நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நம்ம ஜீரணத்துக்கு அது ஆபத்து. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சிக்காம சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும், இந்த சாப்பாடை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, சாப்பாடுன்றது கடவுள், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் வயிறு ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஒரு வாய் சாப்பாடுமே அது குப்பை தான். ஸோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஓவர் ஈட்டிங், நிறைய சாப்பிட்றது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா குழந்தைங்கலாம் பாதி சாப்பிடுவாங்க, பாதி அப்படியே வச்சுருவாங்க. சாப்பாடை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாப்பாடையும், குழந்தைங்களோட சாப்பாடு, இவங்களோட சாப்பாடு எல்லாத்தையுமே மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க அம்மா எல்லாருமே. இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா ஓவர் வெயிட் அவங்களுக்கு போட்டுருவாங்க. வெயிட் போட்டு அதை குறைக்கிறதுக்கு ஜிம்மு, ஒர்க் அவுட்டுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதெல்லாம் கேஷுவலாக நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது தான்.
இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஓவர் ஈட்டிங் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு அளவாக சாப்பிடுங்க. கீழே சம்மணம் போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகுது அப்படின்னா அது வரலையும் போதும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்தால் தூக்கி போட்டுருங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்கள் வயிற்றுக்குள்ளேயே போட்டு உங்கள் வயிற்று குப்பையாக ஆக்கிடாதீங்க. முடிஞ்சளவுக்கு அளவாக சாப்பிடுங்க. நல்லா மென்று பொறுமையாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுங்க. இந்த 10 ஹேபிட்ஸையும் நம்ம ரொம்ப அசால்ட்டாக விட்டுருவோம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த 10 பழக்கங்களும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த 10 பழக்கங்களையும் நீங்கள் மாற்றிக்காத வரலையும் எந்த முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பழக்கங்கள் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். அந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த ஹேபிட்டை மாற்றிட்டு நல்லபடியாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த 10 பழக்கத்தில் ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னா அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.